மண்டி நகர மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம மதுரை கோரிப்பாளையம் மேம்பாலம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து ஹக்கீம் அஜ்மல் கான் ரோடுன்னு சொல்லுவாங்க. நம்ம தமுகத்திலேருந்து ஆப்போசிட் ரோடு. பிஎஸ்என்எல் ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே இந்த ரோட்லாம் வந்து அமைந்திருக்கு. இதுவுமே வந்து ஃபுல்லாமே இந்த ரைட் சைடில் உள்ள கடைகள் எல்லாமே வந்து அகற்ற போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது தமுக்கம் வாசல். மேக்ஸிமம் எல்லா வேலையிலுமே வந்து முடிய ஆரம்பிச்சிருச்சு. ஜனவரியில் ஓப்பன் பண்ணுவாங்களான்றது சந்தேகமாக தான் இருக்குது. 190 கோடி செலவில் இந்த மதுரை கோரிப்பாளையம் மேம்பால பணிகள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஜனவரி 2026 ஓப்பன் பண்ண போகிறதா வந்து ஒரு தகவல் வந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஏன்னா இந்த ரைட் சைடில் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் வேலைகள் வந்து அவ்வளோ கம்ப்ளீட்டாக வந்து முடியலை. நிறைய பில்லருக்கு மேலே அந்த பாலம் வேலையே வந்து முடியாமல் இருக்கும். வெறும் பில்லரோடு தான் வந்து நிற்கிது. இந்த கம்பி கட்டிக்கிட்டு இருக்காங்க. கம்பி கட்டுறதெல்லாம் சொல்லாதன்ற மாதிரி வெறும் கம்பி தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 3 மாதங்கள் நாச்சு இந்த வேலைகள் வந்து நடக்கும்னு தான் நினைக்கிறேன். நான் சொல்கிறது மேலாப்புல வேலைகள். இது இன்னும் முடிக்க வந்து 6 மாதத்துக்கு மேலே ஆகிடும். ஸோ இந்த ஜாயின்ட்லாம் வந்து இன்னுமே வந்து அவங்க ஒர்க்கே பண்ணலை, அப்படியே ஸ்டாப் ஆகி தான் நிற்கிது. ஆனால் அமைச்சர் ஒருவர் வந்து ஜனவரி மாதம் வந்து ஓப்பன் பண்ண போகிறதா ஒரு தகவல் சொல்லியிருந்தார். அதுக்குள்ளே வேலை முடியுமான்றது சந்தேகம்தான். நானும் வந்து ஜனவரியில் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு உங்களை போல் நானும் நம்பிக்கையோடு இருக்கேன். இந்த பாலத்தில் பயணம் பண்ணணும்னா மதுரை மக்கள் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ டிராஃபிக் ஆகுதுன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ ஜனவரி 31 வரை பார்க்கலாம் இந்த பாலம் ஓப்பன் பண்ணிடுவாங்களான்ட்டு. ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.